السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேசர்களே, அன்பிற்கினியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்படும் பொழுது அவர்கள் 2 பொருளை கொண்டு வந்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு காணப்படுகிறது. ஒன்று ஹஜருல் அஸ்வத், காபாவினுடைய மூலையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹஜருல் அஸ்வதை சோனலோகத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் இறங்கியது என்பவோ இந்தியாவில் தான். அப்படி அவர்கள் பார்த்தால் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் முதலாவதாக இந்த பூமிக்கு இறங்கியது இந்தியாவில் தான் இறங்கியது. காபாவில் 4 மூலை இருக்கிறது. இந்த 4 மூலை இருக்கிறது. ருக்குனுல் யமானி, ருக்குனுல் ஷாமி, ருக்குனுல் இராக்கி என்று அந்த ஒவ்வொரு மூலைக்கும் சொல்வார்கள். ஒரு மூலைக்கு ருக்குனுல் யமானி, இன்னொரு மூலைக்கு ருக்குனுல் ஷாமி. யமன் தேசத்தை நோக்கி இருக்கிறது, ஷாம் சிரியாவை நோக்கி இருக்கிறது. இன்னொரு ருக்குனுல் ஈராக்கை நோக்கி இருக்கிறது. இன்னொன்று ருக்குனுல் ஹஜர், அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஆனால் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதை யாரும் அதிகமாக அதை சொல்லுவதில்லை, ஏன் என்றும் தெரியவதில்லை. அது ருக்குனுல் ஹிந்தி, இந்தியாவினுடைய மூலை என்று தான் அதற்கு பெயர். ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூலைக்கு பெயர், அந்த முக்குக்கு பெயர் ருக்குனுல் ஹிந்த், இந்தியாவினுடைய மூலை என்று அதற்கு பெயர். அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூலை தான், அந்த முக்கு தான் 4 முக்குகளிலும் சிறந்த முக்கு. இதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த ருக்குனுல் ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூலை தான், அந்த முக்கு தான் எல்லா முக்குகளை விட சிறந்த முக்காகவும் மூலையாகவும் இருக்கிறது என்பதை அறிஞர்கள் யோகபித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு முறை அந்த ஹஜருல் அஸ்வதிற்கு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலிருந்து தௌஹீதினுடைய தென்றல் எனக்கு வீசுகிறது என்று குறிப்பிட்டாங்க. அப்படியே சொல்கிறாங்க, இந்தியாவிலிருந்து இந்த சத்தியத்தினுடைய தென்றல், தௌஹீதினுடைய தென்றல் எனக்கு வீசுகிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக இந்தியாவில்தான் இந்த சுன்னத்து ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பிற நாடுகளை நீங்கள் போய் பார்த்தாலும் கூட பல நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து தான் மார்க்கம் சென்றிருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் காட்ட முடியும். இலங்கையாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், புர்னையாக இருக்கட்டும், இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போனது எங்கிருந்து என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தங்களுடைய அருமையான பேரப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் ஷஹீத் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்களை எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆக இங்கிருந்து தான் இந்த மார்க்கம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது.
என்பதை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். இப்படி ஒரு தனி சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய மொழி என்ன? அவங்களுக்கு பல மொழியும் கற்றுக் கொடுத்துருந்தான் அல்லாஹ், அதில் சந்தேகம் இல்லை. வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா இஸ்மையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று வருகிறது குர்ஆனிலே. அவர்களுக்கு பல மொழியும் தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் பேசிய மொழி எது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஒரு கருத்து அவர்கள் தமிழ் பேசினார்கள் என்றும் இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? தமிழ் மொழியை பேசியிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தும் கூட நான் பார்க்க முடிகிறேன். அவங்க வாழ்ந்த பகுதி தமிழ்நாட்டில் தானே. அவர்கள் இந்த இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக இருந்த பகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னோம், இதற்கு நமூரியா கண்டம் என்று பெயர் இருந்தது. அந்த பகுதியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக அவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது ஹஜர் அஸ்வத் கல்லை என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மக்காவிற்கு செல்லும் பொழுது அந்த கல்லை கொண்டு போயிருக்கிறாங்க. எனவே ஹஜர் அஸ்வத் முதலாவதாக இந்த பூமிக்கு இறங்கியது இந்தியாவில் தான். ஒன்று. இரண்டு, அவர்கள் கொண்டு வந்த வேறொரு பொருள் என்னவென்று சொன்னால் மணமான மரச்செடிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை குறித்து அறிஞர்கள் எழுதும்போது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடும் பொழுது சந்தன மரம் என்கிறாங்க. இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் நட்டினார்கள். இன்றைக்கி சந்தன மரம்ன்று நிறைய பகுதிகள் இருக்குது. காடுகளில் சந்தன மரங்கள் இருக்குது, மலைகளில் இருக்குது. இதெல்லாம் இதை நட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறு இருக்குது. சொர்க்கத்து மரம் என்கிறார்கள் சந்தன மரத்தை. அஷ்ஜாருல் ஜன்னா, சுவன மரம் இது. எனவே இதையும் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? அங்கே சுவனத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மரங்களை இந்த தமிழகத்திலே இந்தியாவினுடைய பொதுவாக தமிழகம் எழுதாமல் கிதாபுகளில் இந்தியாவின் பல பகுதிகளில் அவர்கள் என்ன செய்தார்கள்? நட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லியிருக்கிறோம். அடுத்து நாம் நேற்று சொன்னது போன்று ஹாபீல் காபீலினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு வரலாற்று குறிப்பின் பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே மிக மூத்தவர் என்று சொல்லி காபீல் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அதை விட அப்படி ஒரு சொல் இருக்கிறது, காபீல் தான் முதல் பிள்ளை அப்படின்னு ஒரு செய்தி இருந்தாலும் கூட அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே சமயத்தில் ஹாபீல் காபீல் இந்த இருவரிலும் யார் மூத்தவர் என்று எடுத்துக்கொண்டால் காபீல் தான். அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஹாபீல் காபீல் இந்த இரண்டு பேரிலும் மிக வயசில் மூத்த ஆள் யார்? முதல்ல பிறந்தவர் யார் என்றால் காபீல் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? முதல்ல பிறந்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இப்போ அவர்களுடைய வரலாறு காபீல் மூத்தவர், ஹாபீல் இளையவர். ஆனால் நாம் பொதுவாக சொல்லும் பொழுது ஹாபீல் காபீல் தான் நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லணும்? காபீல் ஹாபீல் தான் சொல்லணும். ஆனால் கிதாபுகளில் எல்லாம் காபீல் ஹாபீல் தான் எழுதுகிறாங்க. ஏன் எழுதுகிறாங்கன்னு சொன்னால் வயசில் மூத்தவர் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே சமயத்தில் நல்லவர் என்று எடுத்துக்கொண்டால் ஹாபீல் காபீல் அப்படியும் எழுதுகிறாங்க. அப்படியும் கிதாபுகளில் ஹாபீல் காபீல் என்றும் வருகிறது. ஆக நல்லவர் என்று எடுத்துக்கொண்டால் ஹாபீல் தான் மிக நல்லவராக இருக்கிறார். காபீல் கொலை செய்தவராக இருப்பதால் அவருடைய பெயரை ரெண்டாவது என்ன செஞ்சுறாங்க? கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். சரி, இப்போது அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை மிக தெளிவாக அவனுடைய குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவிலே குறிப்பிடுகிறான். ஒத்துல் அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக். நாயகமே, நீங்கள் அவர்களுக்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களினுடைய வரலாறை சொல்லி காட்டுங்க, ஓதி காட்டுங்க. எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்ற அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பானன், இது கர்ரபா குர்பானன். அந்த இருவரும் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஒரு குர்பான், அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுக்கறது இருக்கிறது இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்கிறது, அல்லாஹ்வுக்கு வேண்டி ஹதியா செய்கிறது. இந்த ஹதியா செய்வதை என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேரும் ஹதியா செய்தார்கள். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா. அந்த ரெண்டு பேரில் ஒருவரினுடைய குர்பான் கபூல் செய்யப்பட்டது. ரெண்டு பேருமே குர்பான் கொடுத்தாங்க. ரெண்டு பேரு குர்பான்லேயும் ஒருவருடைய குர்பான் தான் ஹதியா தான் என்ன செய்யப்பட்டது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒலம் யுத்த கப்பல் மினல் ஆகர், மற்றவரிடமிருந்து அந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஹாபியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
காபீலினுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை. இப்படி ஏற்றுக்கொள்ளப்படாததின் காரணத்தினால் காபீலுக்கு கோபம் வந்தது. என்னுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படலை, தம்பியினுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு அப்படின்னு இவருக்கு கோபம் வந்து தம்பியை பார்த்து சொன்னார், காலல் ஆக்குத்துலுன்னக்க, நான் உன்னை ஆக்குத்துலன்னக்க, நான் உன்னை கொல்லுவேன், நான் உன்னை கொல்லுவேன் என்று சொன்னபோது ஹாபீல் சொன்னாங்க, கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தாலா ஹதியாக்களை குர்பான கபூல் செய்கிறது யாரிடமிருந்து தெரியுமா? முத்தகீன்களிடமிருந்து தான். முத்தகீன்களிடம் இருந்து தான் என்ன செய்யும்? அல்லாஹ் தாலா கபூல் செய்வான் என்று ஹாபீல் சொல்லி காட்டினாங்க. லைம்பசத்த இலைய எதக்கலி தக்குத்துலனி மா அனபி பாசித்தி எதி இலைக்கலி அக்குத்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஹாபீல். அவங்க குறிப்பிடும்போது சொல்கிறாங்க, லயும் பசத்த இலைய எதக்க, உன்னுடைய கையை என்னை நோக்கி நீ விரித்தாலும் நீட்டினாலும், அதாவது என்னை கொல்லுவதற்காக நீ முனைந்தாலும், மா நபி பாசினி எதி இலைக், என்னுடைய கையை உன்னளவில் நான் நீட்ட மாட்டேன். நீ என்ன கொல்ல வந்தாலும் நான் சும்மா தான் இருப்பேனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கொல்லுவதற்கு நான் முயற்சிக்க மாட்டேன். லி அக்குத்துலக்க, உன்னை கொல்லுவதற்காக எந்த முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், உலகத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று ஹாபீல் சொல்லி காட்டினாங்க. சங்கையானவர்களே, இங்கே இந்த ஆயத்திற்கு கீழால் பல ஹதீதுகளை முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அல் காத்திலு ஒல் மக்தூலு ஃபின்னார், கொல்லக்கூடியவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்தில் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொலை செய்கிறவன் நரகத்தில், சரி, கொல்லப்பட்டவனும் நரகத்தில் அப்படின்னா எப்படி அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல உள்ள இந்த இது ஹாபீல் காபீலை குறித்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை. இதுக்கு கீழே அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீதை கொண்டு வருகிறார்கள் சில விளக்கத்திற்காக வேண்டி. நாம் அதை புரிஞ்சுக்கிடணும். என்ன சொல்ல வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க சொல்கிறாங்க, அல் காத்திலு ஒல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் செத்து போனான் இல்லையா, ரெண்டு பேருமே நரகத்தில் அப்படிங்கிறாங்க. ஒரு பொது செய்தி, இது சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல அது. ஏன் நாயகமே அல் காத்தில் சரி, ஃபல் மக்தூல், கொலை செய்பவன் நரகத்தில் என்று சொன்னால் அது சரி, கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்தில் போயிருக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரீசுன் அலைஹ், அவன் என்ன செஞ்சிருந்தான், அவனும் தன்னை கொல்ல வந்தன கொல்றதுக்கு முயன்றான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்பொழுது ஒத்தண்ட கை உயர்ந்துருச்சு, ஒருத்தனுடைய கண்ணு என்ன செஞ்சிருச்சு, உயர்ந்துருச்சு. அப்படி உயர்ந்த பொழுது அவன் என்ன செஞ்சான், கொன்றுட்டான். அவன் கொல்லப்பட்டவனுடைய கை உயர்ந்திருந்தால் அவன் கொண்டிருப்பானா இல்லையா? ரெண்டு பேருக்கு ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு இடையில சண்டை நடக்குது. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க, கத்தியை வச்சு குத்த போகிறாங்க, அடிக்கிறாங்க, வாழை வச்சுருக்கிறாங்க, ஏதோ நடக்குது, அருவாளை வச்சுருக்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது ஒரு ஒன்றாம் நபருடைய கை ஓங்கிட்டதின் காரணத்தினால் ஒன்றாம் நபர் கொலை செஞ்சிட்டான், ரெண்டாம் நபர் கொலை செய்யப்பட்டுட்டான். அதே சமயத்தில் இரண்டாம் நபரினுடைய கை ஓங்கி இருந்தால் அவன் கொலை செஞ்சிருப்பான், இவன் கொலை செய்யப்பட்டிருப்பானா இல்லையா? அப்போ நீயத்து தான் இந்த இடத்துல அடிப்படை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. எண்ணம் தான் அடிப்படை. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் ஹாபீல் தன்னுடைய கையை உயர்த்தவில்லை. அவர் என்ன செய்ய முயற்சிக்கல. அவங்க முயற்சிக்காமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொல்கிறாங்க, லயிம்பசத்த இலையை எதக்கலி தக்குத்துலனி, காபீலே நீ என்னை கொல்லுவதற்காக உன்னுடைய கையை நீ விரித்தால், மா நபி பாசிதி எதி இலைக்கல் ஆக்கத்துலக், நான் உன்னை கொல்லுவதற்காக என்னுடைய கையை நான் விரிக்க மாட்டேன். நான் கையை கட்டிட்டு இருப்பேன். நான் உன்னை கொல்றதுக்கு விருப்பம் எனக்கு கிடையாது. நான் உன்னை கொல்ல போகிறது இல்லை. இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அங்கே குறிப்பிடுறாங்க. சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. எப்போ உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட சமயம், அது ஒரு பெரிய ஃபித்னாவாக இருந்தது இல்லையா? அதை குறித்து முன்னறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஷஹாதத்தை பற்றி நிறைய முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு ஒரு ஆடை அணிவிக்கப்படும், அந்த ஆடையை நீங்கள் கழட்டாதீர்கள். அந்த ஆடையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கழட்டாதீங்க. ஆனால் அது கிழித்து எறியப்படும். நாங்கள் அது கிழித்து எறியப்படட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிலாஃபத்துடைய பதவி உங்களுக்கு தரப்படும், அதிலிருந்து நீங்கள் இறங்க வேண்டும் என்று புரட்சிகள் நடக்கும்.
மக்கள் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டு கீழே இறங்காதீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வாங்க, இறக்கப்படுவீர்கள், அதாவது நீங்கள் கொல்லப்பட்டுருவீங்க அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களே சொன்னாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதின் காரணத்தினால் நான் இந்த ஹிலாபத்தில் இருக்கிறேன், இதில் இருக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரத்தில் சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு செய்தி அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, இன்னஹா சதகூனு ஃபித்னா, ஒரு பெரிய ஃபித்னா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபித்னாவை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் காயிது ஃபீஹா ஹைரும் மினல் காயிம், அந்த சமயத்தில் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் பொதுவாக இது பொது செய்தி, எங்கே குழப்பங்கள் ஏற்படுகிறதோ ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் நடக்கிறதோ அந்த இடத்திலே எழுந்து நிற்பவனை விட அமர்ந்து இருப்பவன் ஹைரானவன். அப்போ அதில் கலந்துக்கிடாமல் ஒதுங்கி இருக்கிறவன். அல் காயிது ஃபீஹா ஹைரும் மீனல் காயிம், எழுந்து நிற்பவனை விட அமர்ந்து இருப்பவன் ஹைரானவன். வல் காயிமு ஹைரும் மீனல் மாஷி, நடப்பவனை விட நிற்பவன் சிறந்தவன். ஏதோ கொஞ்சம் போல ஈடுபட்டுட்டான், ஒருத்தன் நடந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஈடுபட்டுட்டான்னு அர்த்தம். இன்னொருத்தன் லேசாக தொட்டும் தொடாலுமே இருக்கிறான், அவன் பரவாயில்ல, அவன் எழுந்து நிற்கிறான், இவன் நடக்கிறான். இந்த ஃபித்னாவுடைய விஷயத்தில் ஒல் காயிமு ஹைரும் மினல் மாஷி, ஆக நடப்பவனை விட நிற்பவன் பரவாயில்லை. ஒல் மாஷி ஹைரும் மினஸ் சாயி, விரைந்து செல்பவனை விட நடப்பவன் நல்லவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அருமையான விளக்கங்களை இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திதீன்கள் எழுதுகிறாங்க. எவ்வளோ அழகான விளக்கங்களை எழுதுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் எவ்வளோ செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. சில சமயம் ஒரு குறிப்பை மட்டும் நான் இதில் சொல்கிறேன். சில சமயங்கள் ஃபித்னாக்கள் வரும் பொழுது அதிலிருந்து தப்ப முடியாது. இவர் எவ்வளோ தான் விலகி இருந்தாலும் இவரை கொண்டு வந்து ஃபித்னாவில் போட்டுருவாங்க. இவர் எவ்வளவு தான் விலகி இருந்தாலும் ஃபித்னாவில் தூக்கி கொண்டு வந்து என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனாலும் ஒரு சம்மந்தப்படுத்திடுவாங்க, இவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்க மாட்டார், இப்படி ஒன்று விஷயம் நடந்திருக்குங்கிறதே கூட அவருக்கு தெரியாது, அப்படி போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி சமயங்களில் மௌனமாக நீங்கள் இருங்கள், அதற்காக பதில் சொல்லி கொண்டிருக்க வேணாம், அதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேணாம் என்பது தான் இதனுடைய ஒரு சாராம்சம். எவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது நான் கேட்டேன், ஃபரைது இன் தஹல அலைய பைத்தி ஃபபஸத யதஹு இலைய லியக்துலனி, நாயகமே. அப்போ அந்த சமயத்தில் ஒரு மனிதன் என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தான் அந்த மஜ்லிஸில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தான், நாயகமே, அஃபரைத இன் தஹல அலைய பைத்தி, எனக்கு எதிராக என் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் நுழைகிறான். நுழைந்து ஃபபஸத யதஹு, அவன் தன்னுடைய கையை நீட்டான் என்னை கொல்லுவதற்காக, லியக்துலனி, நான் என்ன செய்யணும்? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்போ ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியினுடைய தொடர், இப்படி ஒரு ஃபித்னா வரும், அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சட்டையை கலத்தாதீங்க, அது கிழித்து எறியப்படும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய தொடராக இந்த செய்திகள் அமைந்திருக்கலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, என் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைகிறார், என்ன கொல்லணுண்டே எனக்கு எதிராக நுழைகிறார், என்னை கொல்லுவதற்காக கையை நீட்டுகிறார், நான் என்ன செய்ய என்று கேட்ட பொழுது, குன் கப்னி ஆதம், எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுடைய மகனை போல் நீங்கள் இருங்க, ஹாபீலை போல் இருங்க. உஸ்மான், நீங்கள் யாரை போல் இருக்கணும்? ஹாபீலை போல் இருங்க. உங்கள் கையை கட்டிட்டு நீங்கள் சும்மா இருங்க. அவர் சொன்னார் இல்லையா, ஹாபீல் லைம்பசத்தை இலைய எதக்களி தக்குத்துலனி, ஹாபீலே, என்னை கொல்லுவதற்காக நீ கையை நீட்டினாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கொல்லுவதற்காக கை நீட்ட மாட்டேன் என்று ஹாபீல் சொன்னார் இல்லையா. அதை போல குன் கப்னி ஆதம், ஆதமுடைய மகன் ஹாபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நீங்கள் இருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்போ இதில் என்ன நடந்ததுங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். குர்பான் தான் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுது. ரெண்டு பேரும் வந்து காபீலும் ஹாபீலும் இருவருமே என்ன செஞ்சாங்க, குர்பான் கொடுத்தாங்க, அதாவது இறைவனுக்கு ஹதியா வைத்தார்கள்.
அந்த ஹதியாவை ஹாபீலினுடைய ஹதியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். காபீலினுடைய ஹதியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் அவனுக்கு ஒரு மனசில் பொறாமையும் வேகமும் கோபம் வந்து தன்னுடைய சகோதரனை கொல்லுவதற்காக முயன்றான், கொன்றான் என்ற செய்தி குர்ஆனில் வருது. இது என்ன குர்பான், எதற்காக இருவரும் குர்பான் செய்தார்கள் என்று சொன்னால் இப்போ தான் அந்த செய்தியே வருகிறது. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலே நம்ம ஏற்கனவே சொல்லி வந்தோம், ஒவ்வொரு ஆண் பிறக்கும் பொழுதும் அவங்களோட ஒரு பெண்ணு பிறப்பாங்க. ஒரு ஆண் பிறக்கும்போது ஒரு பெண் என்ன செய்யும், பிறக்கும். சரி, நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அன்னஹு கான லா யூலது லி ஆதம மௌலூதுன் இல்லா வலதுன் மஅஹு ஜாரியா. ஒரு ஆண் பிறக்கும் பொழுது அவளோட ஒரு பெண்ணும் என்ன செய்யும், ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும். ஃபகான யுஸவ்விஜு குலாம ஹாதல் பத்னி ஜாரியத்தன் ஹாதல் பத்னில் ஆஹிர். ஆக முதல் பிறந்த அந்த பெண் குழந்தையை இரண்டாவது பிறந்த ஆண் முடிப்பார். முதலாவது பிறந்த ஆணை இரண்டாவது பிறந்த பெண்ணை முடிப்பார். இப்படி தான் என்ன செஞ்சுருக்குது, இந்த எக்ஸ் மாதிரி இப்படி வச்சுருக்குது. இது ஒரு முறையாக இருந்தது. சரி, தன்னோடு பிறந்தவரை முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி அங்கே எழுப்புகிறாங்க. இப்போ ஹாபீலோட பிறந்தவரை காபீல் முடிக்கணும், காபீலோட பிறந்தவரை ஹாபீல் முடிக்கணும். நம்ம நேர விஷயத்துக்கே வருவோம். காபீலோட இப்போ ஒரு பெண்ணு பிறந்திருக்கிறா, ஹாபீலோடையும் பிறந்திருக்கிறார். காபீல் மூத்தவர், ஹாபீல் இளையவர். காபீலோட பிறந்த பெண்ணை ஹாபீல் முடிக்க வேண்டும், ஹாபீலோட பிறந்த பெண்ணை காபீல் முடிக்க வேண்டும். இப்படி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நசீஹத் செஞ்சுருக்கிறாங்க, இப்படி முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி, தன்னோடு பிறந்த சகோதரியை கல்யாணம் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா அந்த சட்டத்தில் ஷரியத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்டால் அதில் தடை இல்லை, அது தடை இல்லை. ஆனால் சிறந்தது எது என்று கேட்டால் மாற்றி முடிப்பது தான் சிறந்தது. இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசியத்தாகவும் நசீஹத்தாகவும் இருந்தது. அவங்களுடைய வசியத்தும் அவங்களுடைய நசீஹத்தும் அதுதான். எனவே இப்படி தான் முடிக்கணும். இப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டால், மூத்தவர் இருக்கக்கூடிய காபீல் அவரோட பிறந்த பெண் மிக அழகு, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையிலேயே அப்படி ஒரு அழகு இல்லைங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைன்னு சொன்னால் அவங்களுக்கு பிறந்த அந்த 81 பிள்ளையா 40 சூழ்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ 81 பிள்ளைகள்னு ஒரு கணக்கு இருக்குது. அதையும் தாண்டியும் ஒரு கணக்கு இருக்குது, அதையும் தாண்டி குழந்தைகள் அதிகம்ங்கிற செய்தியும் இருக்குது. சரி, அந்த பிள்ளைகளுக்குள்ளையா அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த பிள்ளைகள் இல்லையா? சில பேர் அப்படியே சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த பிள்ளைகள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய பெண்களை இப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது, அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அந்த பெண் மிக அழகானவள்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. இந்த ரெண்டு கருத்து பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் அந்த பெண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எல்லாருமே அழகாக இருந்திருக்கிறாங்க, அதுலேயும் அந்த பெண் மிக அழகாக இருந்திருக்கிறாங்க. இப்போ காபீல் சொன்னார், இல்லை என்னோட பிறந்தவளை நான் தான் முடிப்பேன், என்னோட பிறந்தவளை நான் முடிப்பேன், ஹாபீலை முடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு முதலாவதாக பிரச்சனையை தூக்குனார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது வேணாப்பா, அது சரியில்லை, இதுதானே நமக்கு ஒரு முறையாக ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம், அதுதானே முறையாக நடந்து வருது என்று சொல்லி பார்த்தால், அப்போ காபீல் மூத்தவர் அல்ல. காபீல் மூத்தவர் சொன்னால் முதல் மகன் அல்ல, இடையில தான் வந்திருக்கிறாரு. ஹாபீலை விட மூத்தவர், ஹாபீலை விட காபீல் மூத்தவர். காபீல் தான் காக்கா அண்ணங்கிறதுல சந்தேகம் இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனா அப்படின்னு கேட்டால் சில பேர் முதல் மகனுங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற செய்தி தான் வலிமையாக இருக்க முடியும். ஏனென்றால் ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது, இப்படி மாறி மாறி முடித்த முன்மாதிரி வரும் பொழுது அதிலிருந்து இவர் வழி மாறுகிறார். காபீல் மாறி என்னோடு பிறந்த பெண்ணை நான் முடிப்பேங்கிறார். ஆனால் முதல் மகன் என்று சொல்வதற்கு வேற ஒரு சில காரணங்களை சொல்கிறாங்க, அது உறுதிப்படுத்தப்படாத காரணம். காபீல் சொல்கிறாரு ஹாபீலை பார்த்து, இந்தாப்பா நானும் என் சகோதரியும் சொர்க்கலோகத்திலேயே வாப்பா உம்மாவும் இருக்கும் பொழுது அங்கேயே நாங்கள் கருவாகி விட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க. வேறொரு செய்தி நாம் ஏற்கனவே சொன்னோம், அவர்கள் சொர்க்கலோகத்திலே தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்ளவில்லை என்ற செய்தியும் இருக்கிறது என்று குறிப்பிட்டோம். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வரலாற்றில் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நாங்கள் சொர்க்கலோகத்தில் உருவானவங்க, நீங்கள் பூமியில் உருவானீங்க, அதனால் சொர்க்கத்தில் உருவானவர்கள் சொர்க்கத்திலேயே உள்ளவங்களே முடிச்சுக்கிடணும் அப்படின்னு காபீல் என்ன செஞ்சார், லாஜிக் பேசினார். இப்போ அவர் இந்த மாதிரி வந்ததும் இல்லை ஹாபீல் சொன்னாங்க, இதுதானே முறை, என்ன முறையோ அந்த முறையின் பிரகாரம் தான் நம்ம செய்யணும், வாப்பாவுடைய வசியத் அப்படி தான் இருக்குது, வாப்பா அப்படி தான் நசியத்து செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் கேட்க முடியாது,
என்னோடு பிறந்தவளை தான் நான் முடிப்பேன் என்று அந்த பெண்ணினுடைய அழகு இவளை மயக்கியது. இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சங்கைக்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு ஒரு தீர்வு சொன்னாங்க. இங்கே வாங்கப்பா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இது நல்லா இல்லை, இப்படி செய்கிறது ஒரு உண்மையானது அழகாக இருக்காது, இதுதான் முறைன்னு நம்ம ஏற்படுத்திட்டோம், இப்போ நீ அந்த முறையை மீறுறா, அப்படி மீறுவதாக இருந்தால் நம்ம ஒன்று செய்வோம், நீங்கள் 2 பேரும் குர்பான் கொடுங்க, அல்லாஹ்வுக்கு ஹதியா வைங்க. யாருடைய ஹதியா கபூல் செய்யப்படுகிறதோ அவர்களுடைய நாட்ட பிரகாரம் நடக்கட்டும். காபீலினுடைய ஹதியா கபூல் செய்யப்பட்டால் காபீல் தன்னுடைய பிறந்த அந்த அழகிய பெண்ணை முடிச்சுக்கிடட்டும், உன் சகோதரி நீ முடிச்சுக்கப்பா. ஹாபீலுடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானையானால் ஹாபீல் விரும்பிய பாரு அந்த பெண்ணை அவங்க மொத்தம் அந்த பெண்ணு தான் இப்போ பிரச்சனை, அந்த பெண்ணை ஹாபீல் முடிச்சுக்கிடுவார் என்று சொன்னதும் 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேரும் ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஹதியா வைக்கிறாங்க. என்ன ஹதியா வைக்கிறார்கள் என்று சொன்னால், காபீலை பொறுத்தவரை அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார், அவருக்கு விவசாயம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது, விவசாயத்தை ஒரு பெரிய அளவுக்கு விவசாயம் செய்து கொண்டிருந்தார். ஹாபீலை பொறுத்தவரை அவங்க மாடு ராய் ஆடு மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது காபீல் என்ன செய்தார் என்றால், விவசாயத்திலிருந்து இந்த கதிர்மணிகளை அள்ளி கொண்டு நிறைய கதிர்மணிகளை அள்ளி கொண்டு அல்லாவின் தரப்பில் நான் இது அல்லாவுக்காக வேண்டி குர்பான் கொடுக்குறேன், ஹதியா செய்கிறேன் என்று அவர் கொண்டு வைத்தார். அதே போன்று ஹாபீல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு நல்ல ஒரு கொழுத்த ஆடு அல்லது மாட்டை எடுத்து கொண்டு அதை கொண்டு அல்லாவுக்காக நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன், இது ஹதியா செய்கிறேன் என்று அங்கே கொண்டு வைக்கப்பட்டது. இந்த 2ஐயும் கொண்டு வைக்கப்பட்டது. இதுதான் நடந்தது. இதற்கு இடையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை நீங்கள் குர்பான் கொடுங்கன்னு சொன்ன உடனே இது ஒன்றும் குர்பான் கொடுக்கப்பட இல்லை. அதற்கான ஆயத்தத்தை செய்கிறாங்க. கதிர்மணிகளை அறுக்கணும், நல்ல கொழுத்த ஆட்டை கொண்டு கொடுக்கணும் என்று அவங்க 2 பேருமே விரும்புகிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஹதியா அல்லாஹ்வுக்குள்ள முன் வைக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன் வைக்கக்கூடிய ஹதியாவை நம்ம என்ன செய்யணும், நல்ல சிறப்பானதாக வைக்க வேண்டும் என்று கருதி அந்த 2 பேரும் அதற்கான கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கிறாங்க. விவசாயத்தை நல்ல செழிப்பாக ஆக்கி அதிலிருந்து நல்ல கதிர்மணிகள் பூத்து குலுங்கி நல்ல செழிப்பாக தெளிவாக அது வரும் அளவிற்கு அவர் பாதுகாத்திருந்தார். அதே மாதிரி ஹாபீல் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு நல்ல ஆட்டை எடுத்து அது நல்ல கொழுக்கிற அளவுக்கு அதுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை போட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு, குர்பான் கொடுக்கக்கூடிய காலம் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நீங்கள் மக்காவுக்கு போங்க அப்படின்ட்டான். ஹஜர் அஸ்வதை கொண்டுக்கிட்டு அவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மக்காவிற்கு போயிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் குர்பான் கொடுக்கக்கூடிய அது சில பொறுப்புகள் இருக்குது. அப்படி போகும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேனே, இதற்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே என்று நீ பாதுகாத்து கொள்வாயா என்று வானத்திடத்திலே அவங்க என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு கேட்குறாங்க. வானத்தை பார்த்து, வானமே என்னுடைய பிள்ளைகளினுடைய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய பிள்ளைகளினுடைய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பொறுப்பாளராக நீ இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது வானம் மறுத்து விட்டது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ பூமி இடத்துல கேட்டாங்க, பூமியே நீ என்ன செய்து கொள், என்னுடைய பிள்ளைகளினுடைய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுதும் அது என்னால் முடியாது அப்படின்னு அந்த பூமியும் சொல்லிடுச்சு. மூன்றாவதாக மலைகள் இடத்துல கேட்டாங்க, மலையை பார்த்து கேட்டாங்க, நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கப்பா அப்படின்னு கேட்ட பொழுதும் மலையும் மறுத்து விட்டது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களில் கொஞ்சம் உஷாரான மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா காபீல் தான் இருக்கிறார். அப்போ காபீலை கூப்பிட்டு சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்தாப்பா காபீல், நீ பிள்ளைகள்லாம் நான் பார்த்துக்கிடுவியா, நம்ம விவசாயம் அது இது எல்லா பொருள்கள் எல்லாம் இருக்கிறதே, ஆடு மாடு மேய்க்கிறது, இப்போ நிறைய செல்வங்கள் உருவாயிடுச்சு, இப்போ இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்குது, இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்ட பொழுது சரி என்று அவர் ஒத்துக்கொண்டார். நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, நாம் ததஹப் ஒத்தஜிது அஹ்லக கமா யசுர், ஆமாவாப்பா நான் என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் தாராளமாக போங்க, நீங்கள் திரும்பி வரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தான் இங்கே நிலைமை இருக்கும். யார் சொல்கிறா, காபீல் சொல்கிறார். நீங்கள் திரும்பி வரும்பொழுது எப்படி பார்ப்பீமே, ஒத்தஜிது அஹ்லக கமா யசுர், நீங்கள் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் இங்கே சந்தோஷமான ஒரு காட்சியை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீர்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னதும் ஃபலம்மன் தலக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,
தான் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, மக்காவுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. 2 பேர் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு பெரிய அந்த கதிர்மணிகளை கட்ட கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முற்படுத்திட்டார். காபீல் முற்படுத்தினார். ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை, வளத்தை கொண்டு வந்த ஆட்டை ஹாபீல் அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி ஹதியா செய்யப்பட்ட அந்த குர்பானிலிருந்து, அந்த கதிர்மணியிலிருந்து ஒரு கதிர்மணி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆயிரக்கணக்கான கதிர்மணிகள் இருக்குது. அதில் ஒன்று நல்ல செழித்து நல்ல பருமனாக பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய வித்துக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது. இவர் என்ன செஞ்சார், காபீல் எப்போ அல்லாஹ்வுக்கு குர்பானுக்குன்னு வச்சாச்சோ அதை எடுக்கக்கூடாது. இவர் அந்த ஒன்றை மட்டும் உருவி அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்கிற வித்துக்கள் இருக்கிற இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டார். இவர் காபீல் சாப்பிட்டார். அது வேற செஞ்சு போட்டார். இப்போ இந்த கபூல் செய்கிறதுங்கிறது எப்படி என்று கேட்டால், வானிலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும். வானிலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இப்படி தான் நடந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை தவிர. யுத்த களங்களிலே கொள்ளை பொருள்கள் என்று சொல்லக்கூடிய கனிமத்து பொருள்கள் கிடைக்கும் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை தவிர மற்ற எல்லா உம்மத்துக்களும் அந்த கனிமத்து பொருளை சாப்பிட்றது ஹராம். யுத்த களங்களிலே கிடைந்த அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல அப்படியே வச்சிடணும், குமிச்சிடணும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து இறங்கி அதை சாப்பிட்டுட்டு போயிடும். அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ் கபூல் செய்கிறதுக்கு அதுதான் அலாமத், அடையாளம். இதே மாதிரி முதல் குர்பான் அங்கே வைக்கப்படுகிறது. காபீலும் ஹாபீலுமாக சேர்ந்து முதல் குர்பானை வைக்கிறாங்க. அந்த முதல் குர்பானிலிருந்து ஒரு கதிரை எடுத்து வேற இவர் சாப்பிட்டுட்டார், காபீல் சாப்பிட்டுட்டாரு. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவதாக அவரிடத்தில் நியாயம் இல்லை என்பதும் ஒரு பக்கம். இனி அந்த வைத்திருக்கிறது யாருடைய குர்பான் அங்கீகரிக்கப்படுகிறது என்று என்ன செய்ய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வானத்திலிருந்து நெருப்பும் இறங்குகிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க, வானத்தில் நெருப்பு இறங்கி இப்படி என்ன செய்யணும், சாப்பிட்றோம். யாருடையதை சாப்பிடுகிறதோ, அந்த நெருப்பு சாப்பிடுகிறதோ அவருடைய குர்பான் கபூல் செய்யப்பட்டது என்ற விளக்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவங்க மக்கால இருக்கிறாங்க. வானிலிருந்து அந்த நெருப்பு கீழே இறங்கி நேராக ஹாபீலினுடைய அந்த கொழுத்த ஆட்டை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடல, விட்டுட்டு போச்சு. இப்போ இது கோபம் வந்துருச்சு. இதுதான் இவருக்கு முதல்ல என்ன செஞ்சது, கோபம் வந்ததுக்கு காரணம். அவர் சொன்னார் ஹாபீலை பார்த்து, ஹாபீல் அதெல்லாம் சரி வராது, ஹிய உஹுதி ஆனால் அஹக்கு பிஹா மின்க, அவள் என்னுடைய சகோதரி, என்னோட பிறந்தவா, அவளில் சொந்தம் கொண்டாடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. நான் மூத்தவன். வான அக்பர் மின்க, நான் உன்னை விட மூத்தவனாக இருக்கிறேன். வான வசியு வாலிதி, அது மட்டுமல்ல என் வாப்பாவினுடைய வசியத்தான் நான் இருக்கிறேன். நான் தான் இன்றைக்கி பொறுப்பாளர். வாப்பா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ யார் இருக்கிறா, நான் தானே இருக்கிறேன். எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட தந்துருக்கிறேன், அது உனக்கும் தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கணும். என் சகோதரியை நான் தான் முடிப்பேன், நீ முடிக்கக்கூடாது என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இது தப்பு. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தாலா யார் உண்மையாளர்களோ, யார் இறையச்சம் உள்ளவர்களோ அவர்களிடமிருந்து தான் குர்பானை என்ன செய்யறான், கபூல் செய்கிறான். அப்படி பார்த்தா என்னுடைய குர்பான் கபூல் செய்யப்பட்டிருக்கு, உன்னுடையது நிராகரிக்கப்பட்டுடுச்சு. எனவே நான் சொன்ன பிரகாரம் தான் என்ன செய்யணும், நான் விரும்பிய பிரகாரம் உன்னோடு பிறந்த சகோதரியை நான் கல்யாணம் முடிக்கணும். அதுதான் வாப்பாவுடைய வசியத்து. வாப்பா தான் குர்பான் கொடுக்க சொன்னாங்க. இப்படி நம்ம குர்பான் கொடுத்துட்டோம், இதற்கு பிறகு நீ இப்படி அடம் பிடிக்கக்கூடாது என்று சொன்னதும் அதெல்லாம் முடியாது என்று இவர் அடம் பிடித்தார். இனி ஃபகலிப, நான் கோபம் வந்து உன்னை நான் கொன்றுட்டா இனி என் சகோதரியை கல்யாணம் முடிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லையே, நீ தான் இல்லையே, நீ இருந்தால் தானே பிரச்சனை. உன்னை நான் கொல்லுவேன், உன்னை கொன்றுட்டால் நான் என்ன செய்யுது, அப்போ அதை கொல்லுவேங்கிறத மட்டும் தெரிந்திருக்கிறது. அது வரைக்கும் யாரும் மௌத்தாகவே இல்லைங்கிறாங்க. மௌத்தே அது வரைக்கும் நடக்கவே இல்லை. உலகத்தில் நடந்த முதல் மௌத்தே கொலையில் தான் அமைந்திருக்கிறது. உலகத்தில் நடந்த முதல் மௌத்தே கொலையில் தான் ஆரம்பமாகி இருக்கிறது. லாகுத்துலன்னக ஹத்தா லா தன்கிஹ உஹ்தி, நான் அப்படி உன்னை கொலை செய்து விடுவேனே, ஆனால் உன்னால் என்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க முடியாது, எந்த பிரச்சனை இங்கே போயிடுச்சு, நான் என்ன செஞ்சிருவேன், கல்யாணம் முடித்துக் கொள்வேன் என்று சொன்ன போதான் ஹாபீல் சொன்னாங்க, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தாலா முத்தகீன்கள் தான் இதை அங்கீகரிக்கிறான். நீ என்னை கொல்வதற்காக கையை நீட்டினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
இந்த நிலையில் ஆனாலும் ஹாபீலுக்கு ஒரு பயம் இருந்தது. இவர் உண்மையாக என்ன கொள்வேன்னு சொல்கிறாரா அல்லது பயமுறுத்துறாரா என்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் கூட அவருடைய முரட்டுத்தன்மையை தெரிந்து, சரி அவர் நாம் கொல்லப்படாமல் இருக்கணும், ரெண்டாவது அவர் ஒரு கொலையாளியாக மாறிவிடக்கூடாது, பாவியாக ஆயிடக்கூடாது என்று சொல்லி ஹாபீல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னுடைய ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு விளைச்சல் அந்த மேய்ச்சல்களை எடுத்துக்கொண்டு நேரம் என்ன செஞ்சாங்க, ஒரு மலைப்பகுதிக்கு அது ஊரை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அதை விட்டு ஒதுக்கமாக போயிட்டாங்க. அவர்கள் ஒதுக்கமாக சென்று அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மறைந்து போய் இருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஹாபீலை தேடுறாரு. ஹாபீலை தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க மறைஞ்சிருக்கிறாங்க. மறைந்து இருந்து இரவு நேரங்களில் வர்றது, அப்படி என்ன செய்கிறது, அந்த ஆடு மாடுகளை மேய்த்து அப்புறம் ஒரு பகல் நேரங்களில் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி அல்லான்னு படுத்துறது. இப்படியாக தான் நடந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் காபீல் தேடிக்கொண்டே இருக்கிறார். எங்கே போனார் இவர் என்று தேடி கடைசியில் ஒரு இடத்துல இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிந்து போய் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது, ஹாபீல் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது காபீல் அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். சேர்ந்து கொல்வதற்காக அவர் நாடுறாரு. எப்படி கொல்லணுங்கிறது அவருக்கு தெரியல. கொல்லணுங்கிறது தெரியுது, எப்படி கொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி அவர் தடமாறிக்கிட்டு இருக்கிறார். என்ன செய்யணும், கொல்றதுண்டா எப்படி, கொல்றேன்னு சொல்லியாச்சு. அந்த ஷைத்தான் அதை அவருடைய உள்ளத்தில் ஊட்டுகிறான். கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். கொல்லுதல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்கிறான், அறிவித்து கொடுக்கிறான். ஆனால் எப்படி கொல்லணும் என்பது தெரியாத சமயத்தில் இப்போ இப்லீஸ் வர்றான். இப்லீஸ் அவன் அங்கே வானத்தில் இருந்ததில்ல, அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கிறான். அடிக்கடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வருவான். வந்து சொல்லும்போது அவங்க ஏசி திட்டி அனுப்பிடுவாங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவனை நிறைய பார்த்துருக்குறான். இப்லீஸே என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லா மக்களும் பார்த்துருக்குறாங்க. இப்லீஸு அந்த அங்கடிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே கிடக்கிறான். இந்த சமயத்தில் இப்லீஸ் வந்து கேட்குறான், காபீல இவனை கொல்லணுன்னா நீ நினைக்கிறான்? ஆமாம், இந்த கொல்றதுக்கு உனக்கு வழி தெரியலையோ? இந்த கொல்லணுங்கிறதே ஊட்டினதே இவன் தான், வழி தெரியலைங்கிற நம்ம எப்படி கொல்லணுங்கிறது தெரியல என்று சொன்னதும் ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வந்தான். இந்த இப்லீஸ் ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வந்து அந்த மிருகத்துக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சான், ஒரு பாறாங்கல்லை தூக்கி வச்சான். அதை கட்டி ஒரு கல்லை தூக்கி வச்சு இன்னொரு கல்லை கொண்டு அதில் கொண்டு போட்டான். அந்த மிருகம் செத்து போனது. ஓ, இப்படித்தான் செய்ய வேண்டுமோ என்று அவன் நினைத்து அவன் என்ன செய்தான், ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து தன்னுடைய சகோதரனுடைய மேலே வைக்கிறான். அப்போ அவங்க முழிக்கிறாங்க, ஆனால் எழுப்ப முடியல. இன்னொரு கல்லை கொண்டு வந்து டகாண்டு போட்டு கொலை செஞ்சு முடிச்சிட்டான். இதுதான் கொலை நடந்த வகை என்று ஒரு சாரார் குறிப்பிடுறாங்க. இன்னொன்று கழுத்தை நெரித்து கொன்றான் என்றும் ஒன்று இருக்கிறது. அல்லது வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த கோடாரி வேலை செய்கிறதுக்கு அதை வைத்து கொண்டான் என்று கருத்துகளும் இருக்கிறது. இப்போது நாம் முதலில் சொன்ன இந்த ஷைத்தான் சுட்டி காட்டிய வழிகாட்டிய அந்த செய்தி மிக வலிமையான செய்தியாக இருக்கிறது. சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இப்படி கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த ஜனாசாவை என்ன செய்யணும், ஆள் மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுச்சு. இப்லீஸ் நேராக ஓடுனான். யார்கிட்ட, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, ஹவ்வா என்ன நடந்தது தெரியுமா, என்ன, உன் மகன் மௌத்தா போயிட்டான், ஹாபீல் மௌத்தா போயிட்டான், காபீல் அவனை கொண்டுட்டான் அப்படின்னு இவன் தான் சொல்லி கொடுத்தது. அங்கே போய் சொல்கிறான். அப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, மௌத்துன்னா என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ மௌத்துன்னா அவங்களுக்கு என்னென்ன விளங்க இல்லை, இது வரைக்கும் யாரும் மௌத்தாக இல்லை. மௌத்துன்னா என்ன, மௌத்துன்னு சொன்னால் மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க அப்படின்ற உடனே அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அவங்க ஓன்னு அழுகுறாங்க. ஓன்னு என்ன செய்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தகவல், சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா நடந்ததுன்னு கேட்கும் பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஒரே அழுக, சொல்கிறது இல்லை. அப்படி என்ன நடந்ததுங்கிறத சொல்ல என்று கேட்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்க சொல்லாமல் ஓன்னு ஒரே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வாரிசுகள் இந்த பொம்பளைலாம் இப்படியே அழுதுகிட்டு தான் கிடப்பாளோ, விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் சொல்ல மாட்டாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாளுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்போவே சொல்லி முடிச்சிட்டா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பவே சொன்னதாங்கிறது தஃப்சீர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ சில பொம்பளை கேட்டால் அவள் அழுதியை நிறுத்திட்டு விஷயத்தை சொல்லப்பான்னு கேட்டால் சொல்ல மாட்டான், அழுதுகிட்டே இருப்பாள். அது அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த புத்தி அது வந்து சேர்ந்துருக்கு. அதை அவள் ஏற்படுத்தி வச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேறு அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வேறு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது இடையில் உள்ள செய்தி. இப்போ இவர் கொலை செய்ததற்கு பிறகு, கொலை செஞ்சதுக்கு பிறகு இந்த ஜனாசா இப்படி அவர் மூச்சு பேச்சு எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவரும் பார்க்குறார், மூச்சு பேச்சு எல்லாம் போயிட்டு நம்ம கொண்டுட்டோமே, இதை என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று தெரியாமல் அவர் திகைத்து போயிருக்கிறார். இதற்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னபனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னபனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லுரிபா லிஹாதிஹில் உம்மத்தி மதலன் ஃபஹுது பில் கைரி மின்ஹுமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இந்த 2 மக்களும் ஒரு உதாரணத்தை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திட்டாங்க. அதில் யார் ஹைரானவரோ அந்த முன்மாதிரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அழகாக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள். அழகானவர்கள் இல்லையா? அவருடைய வார்த்தைகளும் அழகாகத்தான் இருக்கும். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னபனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 ஆண் மக்களும் துரிபா லிஹாதிஹில் உம்மதி மஸலா, இந்த உம்மத்திற்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஃபஹுது பில் கைரி மின்ஹுமா, அதில் நின்றும் நல்லதை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த 2 பேர் நின்றும் எது நல்லதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது புகாரியிலேயே, லா துக்தலு நஃப்ஸன் லுல்மன் இல்லா கான அலப்னி ஆதமல் அவ்வலி கிஃப்லும் மின் தமிஹா. உலகத்தில் எந்த கொலை நடந்தாலும், எந்த பகுதியில் கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகனாகிய காபீலுக்கும் போய் சேருகிறது. எத்தனை கொலை நடக்குது, அத்தனை பங்கும் அங்கே போய் சேருகிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒதாலிக்கலி அன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல, அவர்தான் முதலாவதாக என்ன செய்தார், இந்த கொலையை வழிமுறையாக ஆக்கியது. கொலையை வழிமுறையாக அவர் ஆக்கியதின் காரணத்தினால் உலகத்தில் எந்த பகுதியில் கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய கிஃபில் ஒரு பங்கு என்ன பொறுப்பு அவருக்கு போய் சேருகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க. முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, பொதுவான ஒரு செய்தி. இது நமக்கெல்லாம் இன்னைக்கு காலத்தில் நம்ம விளங்கிக்கிட வேண்டிய விஷயம். மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு மின் கைரி ஐயன் குசமின் உஜூரிஹிம் ஷைஉன் வ மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் கான அலைஹி விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா மின் பஅதிஹி மின் கைரி ஐயன் குசபின் அவ்ஸாரிஹிம் ஷை. அதாவது ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு நல்ல இஸ்லாத்தில் ஒரு அழகான வழிமுறையை ஏற்படுத்துகிறான், ஒரு நல்ல வழிமுறையை ஏற்படுத்துகிறான், ஒரு புதுசாக ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகிறான். அதனுடைய நன்மை அவனுக்கு உண்டு. யார் செஞ்சாலும் அதனுடைய நன்மை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மஜ்லிஸ்லாம் ஒரு காலத்தில் இருக்கவா செஞ்சது? பித்ரியா ஓதுறது இருந்ததா? அப்படி இருந்ததா? இப்படி தானே கேட்குறாங்க இல்லையா? இப்போ இதுக்கு 2 கேள்வி தான் அதில் இருக்குது. இது நல்லதா கெட்டதா? இது நல்ல வழிமுறையா தீய வழிமுறையா? அப்படி தான் மனுஷன் கேட்கணும். இது நல்ல வழிமுறை என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவருக்கு யாரெல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, பின்னால் அதை மிம்பஅதிஹி அவருக்கு பின்னால் செஞ்சு வந்தாலும் அவங்களுக்கு உண்டான நன்மையை கிடைப்பது போன்று அப்படியே ஒரு நன்மை அதை ஆரம்பித்து வச்சவங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி அது பாவமாக இருக்குமேயானால், விஸ்ராக இருக்குமேயானால், ஒரு பாவமான காரியத்தை ஒரு மது கடையை ஒருத்தன் ஏற்படுத்தி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது பாவங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லையே. அதை யார் ஏற்படுத்தி வைக்கிறாரோ அந்த பாவத்தை, அந்த பாவமும் அதற்கு பின்னால் யாரெல்லாம் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை பாவம் அவங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு காப்பி அவங்களுக்கும் போய் சேர்ந்துடும், ஏற்படுத்தியவருக்கு போய் சேரும். இதுக்கு இந்த ஹதீதும் புகாரியில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முதல் மகனுக்கு எல்லாருடைய கொலையினுடைய பாவத்தினுடைய ஒரு பங்கும் போய் சேருகிறது என்ற ஹதீதும் வலிமையான ஆதாரமாக இருக்கிறது. ஆக ஒரு நல்லதை ஏற்படுத்தினால் அந்த நன்மைகளை தான் ஈசால் ஜவாப், அந்த நன்மைகள் போய் என்ன செய்யும், ஒருவருடைய நன்மை இன்னொருவருக்கு சேருமா என்றால் சேரும் என்று ஹதீதுகள் தெளிவாக புகாரியிலும் முஸ்லிமிலும் தெளிவாக இருக்கிறது. சங்கையானவர்களே, இப்போது நாம் விட்ட இடத்திற்கு வர்றோம். இங்கே காபீல் இந்த சடலத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பெரிய கோணி, ஒரு பையை எடுத்தாங்க, ஒரு பெரிய பை. அப்போ அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் பெரிய ஹைட்டாக தானே இருந்திருக்கிறாங்க. 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 55 முழமாக இருக்கலாம், அல்லது வாப்பாவோட மூத்ததாக 62 முழம் கூட இருக்கலாம். ஆக ஆவரேஜாக ஒரு 60 முழம் இருக்கக்கூடிய 60 முழமும் நீ உயரமும் 5 முழம் அகலமும் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்தவாறு ஒரு பெரிய பையை எடுத்து அந்த பைக்குள்ளே ஹாபீல் அவர்களினுடைய சடலத்தை போட்டு தன்னுடைய தோல்லையே போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தார். என்ன செய்யணும்னு தெரியல. அல்லாஹு தஆலா ஃபபஅதல்லாஹு குராபன் யபஹது ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத் அஹி قال يا ويلتا عجزت أن أكون مثل هذا الغراب فواري سوءة أخي فأصبح من النادمين. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காகத்தையே அல்லாஹ் அனுப்பினான்.
யப்ஹது ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சவதாஹி. இந்த காபீல் தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை ஜனாசாவை வைத்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இதை எப்படி அடக்கணுங்கிற காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு காகத்தை அனுப்பினான். அந்த காகம் இன்னொரு காகத்தோடு வந்தது, ஜோடி காகமாக வந்தது. 2 காகமும் சண்டை போட்டு ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்றது. கொன்றதற்கு பிறகு அந்த கொன்ற காகம் தன்னுடைய காலால் மண்ணை சீச்சு தோண்டி அந்த காகத்தை தள்ளி மண்ணை போட்டு மூடிடுச்சு. ஓஹோ, இப்படித்தான் புதைக்கணுமோ அப்படிங்கிறது அப்போ தான் என்ன செய்யுது, காபீலுக்கு தெரிய வந்தது. அப்போ அவர் சொல்கிறார், காலையா வைலத்தா அஜஸ்து அன் அகூட மிஸ்ல ஹாதல் குராப். ஆஹா, நானும் இந்த காகத்தை போல இருந்திருக்க கூடாதா? போவாரிய சவதாகி, அப்படி இருந்தால் என்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவை நான் என்ன செஞ்சிருப்பேன், மறைத்திருப்பேனே, குழி தோண்டி புதைத்திருப்பேனே என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் நாயகம் சொல்லும் பொழுது, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அவங்க அந்த ஜனாசாவை எப்படி அடக்கணும்னு தெரியாமல் 1 வருஷ காலமாக வச்சுருந்தாங்களாம். அந்த ஜனாசா 1 வருஷமாக இருந்திருக்கு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மக்காவுக்கு போயிட்டு அந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு திருப்பி வர்றதுக்கு 1 வருஷ காலம் தாண்டுது. 1 வருஷ காலமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவர் அந்த ஜனாசாவை வைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, காகத்தை அனுப்பி அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் இவர் சொல்கிறாரு, யா வைலத்தா அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகம் போன்று இல்லாமல் நான் பலகீனமாக ஆகிவிட்டேனே, அப்படி இருந்திருந்தால் இந்த காகம் மாதிரி நான் ஆயிருந்தால் அந்த சமயத்திலேயே நான் புதைச்சிருப்பேனே, போவாரிய சவதாகி என்று அவங்க என்ன செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் காபீல் சொன்னதை சொல்லி காட்டிவிட்டு ஃபாஸ்பஹ மினன் நாதிமீன், அவர் கை சேதமடைந்தவரிலே ஆகிவிட்டார் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. இந்த செய்தி அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அப்படி எத்தி வைக்கப்பட்ட பொழுது, யா அல்லாஹ், அந்த இரத்தத்தை காயாமல் நீ வைத்திருப்பாயாக அப்படின்னு நினச்சிறாங்க, கேட்குறாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்குறான், என் பிள்ளை கொல்லப்பட்டு போயிட்டார். 2வது ஹாபீலை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு அடுத்த வாரிசாக வரக்கூடியவர் ஹாபீல் தான். ஏன்னா நல்ல குணம், பண்பு, அழகு, ஒழுக்கம் எல்லாவற்றிலேயுமே வாப்பாவை மாதிரி அவங்க இருந்தாங்க. ஹாபீல் வாப்பாவை போன்று இருந்தாங்க. எனவே நம்முடைய பிரதிநிதியாக அடுத்த ஹலீஃபாவாக அவங்க தான் வருவாங்க என்ற ஒரு எண்ணம், தன்னுடைய பிள்ளை ஹாபீல் தான் வருவாருங்கிற ஒரு எண்ணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த பொழுது இந்த தகவல் அவங்களுக்கு கிடைத்து அவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்கங்கிற செய்தி போன போது சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப வேதனை அடைந்தார்கள். அல்லாவே அந்த இரத்தம் காயாமல் நீ பாதுகாத்து கொள்வாயாகன்னு ஒரு பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு ஒரு கவிதையும் அந்த இடத்துல படிக்கிறாங்க. ஒரு கவிதை படிக்கிறார்கள். அவங்க படிக்கிறாங்க, தகையரத்தில் பிலாது ஒமன் அலைஹா ஃபவஜ்ஹுல் அர்லி முகப்பருன் கபீஹுன் தகையர குல்லு தீ லௌனின் வதுமின் வகல்ல பஷாஷத்துல் வஜ்ஹில் மலீஹி அபாஹா அபிலின் கத் கத்தலா ஜமீஆ வசாரல் ஹய்யு கல் மையித்தித் தபீஹ் வஜாஅ பிஷ்ரத்துன் கத் கான மின்ஹா அலா ஹௌஃபின் ஃபஜாபஹா யஸீஹு. இப்படி ஒரு பைத்தும் அது இந்த அவங்க படித்த பைத்து மட்டும் இல்லை, அதுக்கு பதிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வந்தது. அந்த 2 சேர்ந்து இந்த பைத். அது ஊர்களும் அவற்றில் உள்ள பொருள்களும் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஊர்லாம் மாறிடுச்சு. ஊர் பழைய மாதிரி இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எப்படி இருக்குது? எல்லாம் பழைய காலம் மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போய் குழம்பி போய் கிடக்கு. எல்லாம் ரோட்டில் போகிற பொம்பளை எல்லாம் முடுக்குகள்லாம் அடைக்கப்பட்டு போச்சு. ஜன்னல் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பித்னாவாக இருக்குது. கான் பிரச்சனை, அந்த தொல்லை, இந்த தொல்லை என்று பல விஷயம் நம்ம பேசுகிறோமா இல்லையா? அதை மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஊர்களும் அதில் இருக்கக்கூடியவைகளும் மாறி போய்விட்டன. பூமியினுடைய மேற்பரப்பு தூசியும் அசிங்கமும் நிறைந்ததாக ஆகிவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவிதையினுடைய பொருள். வண்ணமும் சுவையும் கூட மாறி போய்விட்டன. கலரும் மாறி போயிடுச்சு, சுவையும் மாறி போச்சு. அது பழைய டேஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த பழைய ருசி இல்லையப்பா. ஏன்னா அதே இடத்துல தான் வாங்கியிருக்குது, அதே மாதிரி தான் செஞ்சுருக்குது, அந்த ருசி இல்லைங்கிறோம். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வண்ணமும் மாறி போய்விட்டது, சுவையும் மாறி போய்விட்டது, அழகிய முகத்தில் மகிழ்ச்சியும் குறைந்து போய்விட்டது என்ற கவிதையை படிக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு பதில் வருது, ஆதமே அனைவரும் கொல்லப்பட்டு விடுவர், அனைவரும் கொல்லப்பட்டு போய்விட்டனர், உயிருள்ளவன் அறுக்கப்பட்ட சடலத்தை போல ஆகிவிட்டான். உயிருள்ளவன் யார்? இப்போ காபீல் தான். இப்போ அவன் உயிரோடு தானே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் இப்படி கேட்டால், அவன் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் தடமாறி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். அவன் ஒரு தீமையை கொண்டு வந்தான், அதிலிருந்து எல்லா பயமும் உருவாகிவிட்டது. அவன் ஒரு தப்பை செஞ்சான், அதிலிருந்து எல்லா பயமும் பயங்கரமும் உருவாகிவிட்டது என்று
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவிதைக்கு கவிதையிலேயே பதில் கொடுக்கப்பட்டது என்ற தகவலை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்போது ஒரு பெரிய கொலையை அவர் செஞ்சிட்டார், காபீல் செஞ்சிட்டார், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டார், இதற்கான தண்டனை வழங்கணும் அப்படின்னு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சட்டம் வருகிறது. எப்படி தண்டனை வருவது என்பதை பற்றி தகவல் மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தஃப்சீர்களிலே மிக அற்புதமாக தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது. காபீல் ஊஜில பில் உகூபத்தி யௌம குத்தில ஆகார் ஃபஉல்லிகத் சாகுஹு இலா ஃபஹிதிஹி. அவருக்கு என்ன செய்யப்பட்டது, காபீலினுடைய அந்த சாக்கு இருக்கு இல்லையா, கீழே அந்த முட்டுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை முழங்காலோடு சேர்த்து கட்டப்பட்டது. அதாவது தொடையோடு சேர்த்து கட்டியாச்சு. காலை இப்போ மனசு எப்படி இருக்கிறான், இந்த காலையும் தொடையும் சேர்த்து ஆளை மடித்து அந்த ரெண்டு காலையும் என்ன செஞ்சாச்சு, அப்படியே தொடையும் அந்த காலையும் சாக்கையும் சேர்த்து அப்படி ஒரு கட்டி பூமியிலே மல்லாந்து படுக்க வைத்திருக்கிறது. சூரியனை நோக்கி அவனுடைய இருக்கும் மாதிரி அவனுடைய, அதுதான் தண்டனை அந்த காலத்தில். ஷரியத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கொலைக்கான தண்டனை என்ன என்று சொன்னால், இந்த சூரிய ஒளியிலேயே போட்டு கரிக்க விடுவது. அப்படியே அவர் என்ன செய்யப்பட்டார், போடப்பட்டார் என்ற தகவலை நாம் பார்க்க முடிகிறது. சூரியன் இப்படி மேற்கு பக்கமாக இப்படி வரும் பொழுது அந்த முகத்தை அப்படியே திருப்பி வைக்கணும். கிழக்கு பக்கம் சூரியன் வந்துருச்சுன்னா அந்த பக்கம் என்ன செய்யணும், முகத்தை திருப்பி வைக்கணும். இப்படி ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது ஹாபீல் அவர்கள் கொலை செய்யப்பட்டது. இதற்கு நிகரான ஒரு பிள்ளை தனக்கு இல்லையே, ஏன்னா எல்லா நல்ல நல்ல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இருந்த பொழுதிலும் கூட ஹாபீலுக்கு நிகரான ஒரு பிள்ளை இல்லைங்கிற வருத்தம் அவங்களுக்கு ஏற்பட்ட பொழுதுதான் சரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய 136வது வயசு, இந்த பூமிக்கு வந்து 136வது வயசில் 130வது வயசில் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கினான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வழங்கினது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்தபோது ஹாபீலை பார்க்குற மாதிரி இருந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனம் சாந்தி அடைந்தது. அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, வேதனையில் இருந்தாங்க. அப்போது அவர்கள் பூமிக்கு வந்து 130வது வயசு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. சங்கைக்குரியவர்களே, ஆக இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹாபீல் காபீலினுடைய வரலாறை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உதாரணமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதில் நல்லதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளைய மகன் எவ்வளவு பொறுமையாக இருந்தாரோ அந்த பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அதற்கான கூலி உங்களுக்கு ஆகிரத்திலே கிடைக்கும் என்பது போன்ற கருத்தை நமது உயிரிலும் மேலான கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இதனுடைய படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.